இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை அழைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம 3 பிரபஞ்ச தூண்கள் அப்படிங்கிற முத்திரை வந்து பார்க்க போறோம். வளர்சிதை மாற்றங்களை தடுப்பதற்கான முத்திரை வந்து பார்க்க போறோம். அதாவது மெட்டாபாலிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறைபாடு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு செய்யக்கூடிய முத்திரை செய்யும் போது சக்தி நிலைப்பாடு வந்து அதிகமாகும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து இந்த முத்திரைக்கு வந்திருக்குது. நம்முடைய கர்ம வினைகளையும் தீர்ப்பதற்கான முத்திரையாக இது வந்து செயல்படும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து 3 பிரபஞ்ச தூண்கள், கோபுர தூண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒவ்வொரு தூண் இப்படி மேல மேல அடுக்கி வச்சோம் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அது மாதிரிதான் 3 விதமா அடுக்கி வைக்க போறோம். சரிங்களா? ரொம்ப எளிமையானது, ரொம்ப சந்தோஷமான முத்திரை இந்த முத்திரை. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நிதானமா பாருங்க. முதல்ல இடது கையில வந்து நீங்க சின்முத்திரை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடது கையில் கூடிய இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரலை விட்டுட்டு வலது கையில் கூடிய இந்த 2 விரல் கொண்டு வந்து நம்முடைய இடது கை விரல் மேல வைக்கணும். எப்படி வைக்கணும்னா இப்படி இந்த பக்கமா வைக்கணும். இப்படி மேல் பக்கமா வச்சிடணும். வச்சுட்டு இடது கையில சின்முத்திரை வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த 2 விரல்ல இடது நடுவிரல் மற்றும் மோதிரல் மேல வலது கையோட நடுவிரல் மோதிரல்ல வைக்கிறீங்க. வச்சுட்டு இடது கையோட சுண்டு விரலை வலது கையோட நடுவிரல் மோதிரல் மேல நீங்க வச்சுக்கிறீங்க. வலது கையில சுண்டு விரலை கொண்டு வந்து இடது கை சுண்டு விரல் தொடுறீங்க. இப்படி தொடுவோம். இப்படி தொட்டிருப்போம். தொடுறீங்க. தொட்டதுக்கு அப்புறமா வலது கை ஆள்காட்சி விரலை கொண்டு வந்து சின்முத்திரையை தொட்டுக்கிறீங்க. தொட்டுட்டு இப்படி வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். ஸோ எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஈஸியான முத்திரை தான். சின்முத்திரை வச்சுக்கிறோம். இந்த சுண்டு விரலை மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்குள்ள இப்படி சொடிக்கிறோம். அதுக்கப்புறம் வலது சுண்டு தொடுறோம். ஆள்காட்சி விரல் இப்படி தொடுறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான முத்திரை தான். பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கும். ஆனா வச்சோம்னா ஒரு இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு அப்படியே திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுட்டு கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்குள்ள இந்த முத்திரையுடைய ஆற்றல் மிக சிறப்பாக செயல்படும். மெட்டபாலிக் டிசார்டரையே சரி பண்ணக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய முத்திரை அந்த முத்திரை வந்து வேலை செய்யும். இந்த முத்திரையை நீங்க பிடிச்சிட்டு நீங்க தினந்தோறும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த முத்திரையை நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு. பிரச்சனை இல்லாதவங்க வந்து 5 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும். எல்லாருமே ஒரு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்க, இவ்வளவு முத்திரை சொல்றீங்களே, இவ்வளவு முத்திரையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. இவ்வளவு முத்திரையும் செய்யணும் அவசியம் இல்லை. யாருக்கு எந்த முத்திரை தேவையோ அந்த முத்திரையை மட்டும் செய்தால் போதுமானது. இதனால தினந்தோறும் பயிற்சியில கற்றுக் கொடுக்கும் போது இந்த முத்திரையை பிடிக்கிற போது நமக்குள்ள வந்து அந்த ஆற்றலை வந்து உணர முடியும். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க செய்யலாம். அந்த தேவையான முத்திரையை மட்டும் பிடிச்சோம்னா போதுமானது. சரிங்களா? அதனால குழப்பமே அடைய வேண்டாம். இப்பேற்பட்ட அற்புதமான முத்திரையை இன்றைக்கு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், எனக்கு அனைத்து கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், காலச்சக்கர அன்பர்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், குணபாலருக்கும், நோட்டசர்களுக்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். தினம் நமக்கு சிறப்பான முத்திரைகளை கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அதுல பல பேருக்கு சந்தேகங்கள் வந்து இருக்குது. எல்லா முத்திரையும் தினமும் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அதாவது ஐயாவுடைய ஒரே இது என்னன்னாக்கா, யாராருக்கு எந்தெந்த முத்திரைகள் பயணம் அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைய நாளில் நமக்கு அற்புதமான இந்த முத்திரையில் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.